Hi guys, a happy day to all. இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்டோட 6th chapter continuations பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி பார்த்தோம். அண்ட் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இப்போது நான் வச்சுருக்கேன் இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்லாம் கண்டினியூ ஆகும். ஆனால் நான் அந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் எடுக்காமல், கம்பெனிஸோட கிளாஸிஃபிகேஷன் எடுக்காமல், எதுக்காக ஃபர்ஸ்ட் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் எடுக்கிறேன் அப்படின்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ். அதில் நிறைய வாட்டி வந்துட்டு எம்ஓஏ, அப்புறம் ஆர்டிக்கிள் ஆஃப் அசோசியேஷன், ஏஓஏ அப்படின்ற வார்த்தை வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்னா என்ன, ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன் என்ன, ப்ராஸ்பெக்டஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டாபிக் சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் நான் சொல்லி அது வேறு வீடியோவில் போடுறேன். அண்ட் அந்த வீடியோவோட லிங்க்கையும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஸோ மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்றது இட்ஸ் நத்திங் அபவுட் அண்ட் லீகல் டாக்குமெண்ட் விச் இஸ் ப்ரிப்பேர்ட் பிஃபோர் த ஃபார்மேஷன் ஆஃப் த கம்பெனி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்காகவும் கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் ஒரு லீகல் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதா வந்து மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். இந்த லீகல் டாக்குமெண்ட்டில் கம்பெனி பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு இருக்கும். ஸோ இட் இஸ் மஸ்ட் ஃபார் அ கம்பெனி டு ஹாவ் இட்ஸ் ஓன் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் வந்துட்டு கம்பெனிக்கும் அதோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத கிளியராக டிஃபைன் பண்ணுவாங்க. அண்ட் இட் ரிவீல்ஸ் வாட் பவர் இட் ஹேஸ் அண்ட் வாட் ஆக்டிவிட்டி த கம்பெனி இஸ் பர்மிட்டட் டு அண்டர்டேக். என்னென்ன பவர் இருக்குது அதில் இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக இருக்கட்டும், டைரக்டர்ஸ்க்காக இருக்கட்டும், செக்ரட்டரிஸ்க்காக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் என்ன பவர் இருக்குது அண்ட் இந்த கம்பெனி எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த எம்ஓஏல ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க. எனி ஆக்ட் ஆஃப் அ கம்பெனி அவுட் சைட் த ஸ்கோப் அவுட்லைன்ட் இன் இட்ஸ் மெமோரண்டம் இஸ் செட் டு பி அல்ட்ரா வைரஸ் அண்ட் நாட் பைண்டிங் ஆன் இட். ஸோ எம்ஓஏல ஸ்டேட் பண்ணாத ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பிஸ்னஸில் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு அல்ட்ரா வைரஸ் ஃபார் தி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி நம்ம பாடியில் வந்துட்டு தேவையில்லாத வைரஸ் வந்தால் தான் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகும், அந்த மாதிரி எம்ஓஏல ஸ்டேட் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணும்போது அது கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய லாஸையோ இல்லை ஒரு பெரிய ப்ராப்ளமையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் அ கம்பெனி இன் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் டு த அவுட் சைட் வேர்ல்ட். It is a public document and any person dealing with the company is presumed to have sufficient knowledge of it. It is a primary document of a company. So outsidersக்கும் கம்பெனிக்கும் இருக்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த எம்ஓஏ வந்து இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஓப்பன் டாக்குமெண்ட். யார் கம்பெனி கூட டீலிங்ஸ் வச்சுருந்தாலும் இந்த எம்ஓஏ வந்துட்டு அவங்க ரெவ்யூ பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ தட் அவங்களுக்கு வந்து கம்பெனி பற்றின நாலேஜும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு ப்ரைமரி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். த கண்டென்ட் ஆஃப் எம்ஓஏ. ஃபர்ஸ்ட் வந்து நேம் கிளாஸ். நேம் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் அதில் கம்பெனியோட நேம் விச் இஸ் ஆத்தரைஸ்ட் அண்ட் ரெக்கக்னைஸ்டாக இருக்கணும். அண்ட் மற்ற கம்பெனியோட காப்பியாக வந்துட்டு இந்த கம்பெனியோட நேம் வந்து இருக்கக்கூடாது. ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்க ஒரு கம்பெனியோட நேமை நம்ம வைக்க முடியாது. ஸோ இது மெயின் பாயிண்ட் இன் நேம் கிளாஸ். த நேம் கிளாஸ் ரெக்வயர்ஸ் டு ஸ்டேட் த லீகல் அண்ட் recognized name of a company. The company name is allowed to be registered if it does not bear any similarity with the name of an existing company. ரெஜிஸ்டர் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா பார்ப்பாங்க, இந்த மாதிரி வேறு ஏதாவது கம்பெனி வந்து இருக்கா, ஏதாவது ஒரு சிமிலாரிட்டி இருந்தால் கூட கம்பெனி நேம் வந்து மாற்ற சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு சிமிலாரிட்டிஸும் இல்லாமல் யூனிக்காக அந்த நேம் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து சிச்சுவேஷன் கிளாஸ். சிச்சுவேஷன் கிளாஸ் அப்படின்றது வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸோட ஃபிசிக்கல் லொக்கேஷனை வந்துட்டு இந்த சிச்சுவேஷன் கிளாஸில் வந்து ஸ்டேட் பண்ணி இருக்கணும். அப்போ தான்
பப்ளிக் வந்து இந்த ஆஃபீஸில் தான் இந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் இருக்கும் அப்படின்றது வந்து தெரியும். இது எல்லாமே வந்துட்டு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி கமென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்துட்டு கொடுத்துருக்கணும் கம்பெனிஸோட டீட்டெயில்ஸை. த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளாஸ் ரெக்வயர்ஸ் டு ஷோ த ஃபிசிக்கல் லொக்கேஷன் ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஆஃப் அ கம்பெனி. It is required to keep all the company registers in this office. The register office should be established prior to commencing business activities. So register office அப்படின்றது business activity ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது ஆப்ஜெக்டிவ் கிளாஸ். ஆப்ஜெக்டிவ் கிளாஸ்னால் என்ன நம்மளுக்கு தெரியும், ஆப்ஜெக்டிவ்னா என்ன நம்மளுக்கு தெரியும், எதுக்காக இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதான் வந்து ஆப்ஜெக்டிவ். ஸோ மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டிவ் கிளாஸில் ஸ்டேட் பண்ணியிருக்கணும். அதான் சொல்லியிருக்காங்க, த ஆப்ஜெக்டிவ் கிளாஸ் ரெக்வயர்ஸ் டு சம்மரைஸ் த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் த கம்பெனி வித் ரெஃபரன்ஸ் டு த ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டிங் அண்ட் யூஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அண்ட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் எவ்வளோ இருக்குது, அது எல்லாமே வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டிவ் கிளாஸில் வந்து ஸ்டேட் பண்ணியிருக்கணும். இட் இஸ் ரெக்வயர்ட் டு ஸ்டேட் தி ஆன்சிலரி ஆப்ஜெக்டிவ், தட் இஸ் தோஸ் ஆப்ஜெக்டிவ் தட் ஆர் ரெக்வயர்ட் டு ஃபெசிலிட்டேட் தி அச்சீவ்மெண்ட் ஆஃப் மெயின் ஆப்ஜெக்டிவ். இது எப்படி நம்ம கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டிவ் வச்சு ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து கஸ்டமருக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து மெயின் ஆப்ஜெக்டிவ். அந்த மெயின் ஆப்ஜெக்டிவை நிறைவேற்றணும் அப்படின்னா அதோட சப்போர்ட்டிங் ஆப்ஜெக்டிவாக என்ன இருக்கும், கன்சியூமருக்கு ப்ராடக்ட் போய் சேரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ப்ரொடக்ஷன் சைடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ப்ரொடக்ஷன் சைடில் வந்துட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸ் அது வந்துட்டு நல்ல குவாலிட்டியில் இருக்கணும், அது வந்து ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் சேல் அப்போது நம்ம பண்ணுற காஸ்ட் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக வந்துட்டு நம்ம வந்து கொடுக்க முடியும், காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்க முடியும் ப்ராடக்ட்ஸை அப்படின்றதும் வந்து ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ இந்த கன்சியூமருக்கு ப்ராடக்ட் போய் சேர்றதுக்காக நம்ம அது ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவ். அதோட ஆன்சிலரி ஆப்ஜெக்டிவ் பர்ச்சேஸையும் சேலையும் வந்துட்டு நம்ம பார்த்துக்கிறது. ஸோ அந்த ஆப்ஜெக்டிவ் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும், அந்த ஆப்ஜெக்டிவ் வந்து ஸ்டேட் பண்ணியிருக்கணும். இட் இஸ் ரெக்வயர்ட் டு ஸ்டேட் தி ஆன்சிலரி ஆப்ஜெக்டிவ் இன் ஆப்ஜெக்டிவ் கிளாஸ். ஆப்ஜெக்டிவ் கிளாஸில் ஸ்டேட் பண்ணியிருக்கணும். தி ஆப்ஜெக்டிவ் ஷுட் பி ஃப்ரீ ஆஃப் எனி ப்ரொவிஷன் ஆர் டிக்ளரேஷன் தட் கான்ட்ரவென்ஸ் லாஸ் ஆர் பப்ளிக் குட். அது வந்து பப்ளிக்கு நல்லதாக இருக்கணும், லாஸ்க்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது. கான்ட்ரவெனி அப்படின்னா வந்துட்டு கான்ஃப்ளிக்ட்னு சொல்லலாம், இல்லைனா அஃபெண்ட் அகெயின்ஸ்ட் த ப்ரோஹிபிஷன் ஆஃப் லா. ஒரு லா இருக்குது அதுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறது, அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. இது வந்து பப்ளிக்கு நல்லது பண்ணுற விஷயமாக தான் இருக்கணும் ஆப்ஜெக்டிவ் கிளாஸில். ஸோ அது வந்து ஒரு மெயின் பாயிண்ட். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு லயபிலிட்டி கிளாஸ். ஸோ லயபிலிட்டினா என்னன்னு தெரியும், பொறுப்புகள். ஸோ லயபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸோட லயபிலிட்டி என்ன, கம்பெனி வந்து வைண்ட் அப் ஆகும்போது இஃப் இட் இஸ் கேரண்டீட் கம்பெனியாக இருந்தால் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸோட டியூட்டி என்ன, அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸோட டெப்ட் ஆப்ளிகேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயத்த பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லணும். The liability clause requires to state the extent to which shareholders of a company are liable to the debt obligation of a company. ஸோ கடன் வரும்போது இவங்களுக்கு என்ன வந்து பொறுப்பு இருக்குது, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அதை வந்து இந்த லயபிலிட்டி கிளாஸில் வந்துட்டு அவங்க ஸ்டேட் பண்ணியிருக்கணும். இந்த ஈவெண்ட்ஸ் ஆஃப் அ கம்பெனி டிசால்விங் ஆகும்போது there are companies limited by shares and limited by guarantee. லிமிட்டட் பை ஷேர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது, லிமிட்டட் பை கேரண்டியாக அந்த கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா அப்போ வைண்டிங் அப்போ அவங்களுக்கு என்னென்ன லயபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத இந்த லயபிலிட்டி கிளாஸில் ஸ்டேட் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் கிளாஸ். ஸோ கேபிட்டல் கிளாஸ் கேபிட்டல்னால் என்ன தெரியும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். அந்த கேபிட்டல் வந்துட்டு எப்படி ஃபுல் கேஷாக வந்து கேபிட்டல் வந்து போட்டிருக்காங்களா, எவ்வளோ ஷேர்ஸ் வந்து பப்ளிக்கு சேல் பண்ணியிருக்காங்க, ஷேர்ஸ் மூலமா வந்த கேபிட்டல் எவ்வளோ அப்படின்ற எல்லாத்தையும் வந்துட்டு இதில் ஸ்டேட் பண்ணியிருக்கணும். தி கேபிட்டல் கிளாஸ் ரெக்வயர்ட் டு ஸ்டேட் த கம்பெனிஸ் ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல், த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது. ஈக்விட்டி ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அது எந்த கேட்டகரி ஆஃப் ஷேர்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம், அதோட நாமினல் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ
பெர் ஷேர், அதுதான் வந்து நாமினல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன, அந்த நாமினல் வேல்யூ என்ன அப்படின்றதையும் வந்து ஸ்டேட் பண்ணியிருக்கணும். இட் இஸ் ஆல்சோ ரெக்வயர்ட் டு லிஸ்ட் த கம்பெனிஸ் அசெட் அண்டர் திஸ் கிளாஸ். கம்பெனியில் எவ்வளோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் சொத்து வச்சுருக்காங்க, அசெட் வச்சுருக்காங்க அப்படின்றதையும் வந்துட்டு இந்த கேபிட்டல் கிளாஸில் வந்து நம்ம ஸ்டேட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அசோசியேஷன் கிளாஸ். அசோசியேஷன் கிளாஸ் அப்படின்றது வந்து தி அசோசியேஷன் கிளாஸ் கன்ஃபார்ம்ஸ் that shareholders bound by MOA are willingly associating and forming a company. இதில் இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ஃபுல் வாலண்ட்ரியாக ரொம்பவே வந்துட்டு வில்லிங்னஸோடு தான் இந்த கம்பெனியில் வந்து என்ட்ரு ஆயிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த அசோசியேஷன் கிளாஸில் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் ரெக்வயர்ட் 7 members to sign an MOA for public company. பப்ளிக் கம்பெனி பொறுத்த வரைக்கும் அந்த வில்லிங்னஸை ஷோ பண்ணுற அந்த வகையில் 7 பேர் வந்து இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனை சைன் பண்ணியிருக்கணும் மினிமம். அண்ட் பப்ளிக் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் 7 members அண்ட் ப்ரைவேட் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் 2 members மினிமம், நாட் லெஸ் தென் 2 members வந்து கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் மினிமம் 2 members வந்து சைன் பண்ணியிருக்கணும் இன் கேஸ் ஆஃப் ப்ரைவேட் கம்பெனி. The sign must be done in the presence of witness. அதுக்கு அந்த சைன் வந்துட்டு சாட்சியோடு தான் போடணும். சாட்சி கையெழுத்தும் வந்து அந்த MOAல வந்து போட்டிருக்கணும். சம் பீப்புள் விட்னஸ் who must be apparent his signature. அவரும் வந்து சைன் பண்ணியிருக்கணும், யார் விட்னஸாக இருக்காங்களோ அவங்களும். ஸோ இதுதான் வந்து மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் கண்டென்ட் ஆஃப் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். இப்போ MOAனா என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன். ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷனும் வந்துட்டு ஒரு லீகல் டாக்குமெண்ட். இது வந்துட்டு என்ன, கம்பெனியோட டியூட்டிஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அதில் இருக்க மெம்பர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத ஸ்டேட் பண்ணுறதுக்கான ஒரு document. The Article of Association AOA is a document that contains the purpose of a company. எதுக்காக இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற purpose, as well as the duties and responsibilities of its members. Members in the sense shareholders ஓட duties என்ன, responsibilities என்ன அப்படின்றத இந்த AOAல ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க. It is an important document which need to be filled with the registrar of a company. இதுவும் வந்துட்டு கம்பெனி ரெஜிஸ்டரார்கிட்ட ஃபைல் பண்ணி இருக்கணும் இந்த டாக்குமெண்ட்டை. There are the bylaws of a company that defines a mode and manner in which company business is to be carried on. இதுக்குன்னு சில செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து இருக்குது. என்ன மோடில், என்ன மாதிரி மேனரில் இந்த பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கணும், நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் இவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் அவங்க ஃபாலோ பண்ண போகிற எல்லா ரூல்ஸையும் இந்த AOAல வந்துட்டு இவங்க டிஃபைன் பண்ணி இருக்கணும். In a Companies Act, Table A prescribes model for Article of Association. ஸோ நம்மளுக்குன்னு தனியாக ஒரு ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பெசிமென் காப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனிஸ் ஆக்ட் படி ஸ்பெசிமென் காப்பி வந்து இருக்கும், அது பேர் வந்து டேபிள் A. அந்த டேபிள் A வந்துட்டு இவங்க ஃபில் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன் ஓனா இல்லை அப்படின்னா டேபிள் A is a document containing rules and regulations for the internal management of a company. A company which does not have a separate AOA may adopt Table A. இல்லை AOA செப்பரேட்டாக அவங்களுக்குன்னு இல்லை அப்படின்னா டேபிள் ஏவை வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பெசிமென் காப்பி, என்ன AOAல இருக்க போதோ அதே தான் இந்த டேபிள் ஏலையும் வந்து இருக்கும். ஸோ கண்டென்ட் AOA பொறுத்த வரைக்கும் அதில் இருக்க கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிமிலர் டு MOA தான் இருக்கும். அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ், கேபிட்டல், வேல்யூ அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். ஷேரோட வேல்யூ என்ன, எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்கோம், கேபிட்டலோட ஷேர்ஸோட வேல்யூ என்ன, அது என்ன மாதிரி டைப்பான ஷேர்ஸ் அப்படின்றத ஸ்டேட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட், ரைட் ஆஃப் ஈச் கிளாஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ரிகார்டிங் ஓட்டிங், டிவிடெண்ட் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல். ஷேர் ஹோல்டிங்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க, லைக் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்களோட ஓட்டிங் ரைட் என்ன, அவங்களுக்கு எவ்வளோ டிவிடெண்ட்னா வந்து இன்ட்ரெஸ்ட், அவங்க வந்து ஷேர் வாங்கியிருக்காங்க இல்லையா, அதில் ப்ராஃபிட்டில் அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம், அதுதான் வந்து டிவிடெண்ட். ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறது. இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த AOAல ஸ்டேட் பண்ணியிருக்கணும். அவங்களோட ரைட்ஸ் என்ன அப்படின்றத ஸ்டேட் பண்ணியிருக்கணும். ரூல்ஸ் ரிகார்டிங் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். எப்படி ஷேர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, சில கம்பெனிஸ் வந்துட்டு 3-4 கால்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் கால் கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க அக்கௌண்டன்சியில். ரூல்ஸ் ரிகார்டிங் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். ஸோ எப்படி வந்துட்டு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க, அதுக்கான
அண்ட் டெபெஞ்சர்ஸ் இஸ் ஆல்சோ லைக் ஷேர் மாதிரியே இன்னொரு இன்வெஸ்டிங் ப்ராசஸ் தான் வந்து டெபெஞ்சர். ஸோ ஷேருக்கு கொடுக்கறது வந்து இன்ட்ரெஸ்ட், டெபெஞ்சர் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கறது வந்துட்டு டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரொசீஜர்ஸ் as well as regulations in respect of making calls on share. இப்போ நான் சொன்னேன்ல 4-5 கால் மேக் பண்ணுவாங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் காலில் வந்துட்டு 50 rupees கட்டுங்க, ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 100 rupees அப்படின்னா 10 வந்து பிரிப்பாங்க, இல்லை 20 பிரிப்பாங்க. இந்த மாதிரி 4-3 கால்ஸ் வந்து செப்பரேட் பண்ணி அவங்க கால்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் என்ன, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத இந்த ஏஓஏல ஸ்டேட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மேனர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர், எப்படி வந்து ஷேர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்ற அந்த ப்ரொசீஜரையும் ஸ்டேட் பண்ணியிருக்கணும். டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் எந்த ரேஷியோவில் கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் வந்துட்டு ஸ்டேட் பண்ணியிருக்கணும். பாரோயிங் பவர் ஆஃப் அ கம்பெனிக்கு வந்து எவ்வளோ பாரோயிங் பவர் இருக்குது, அதாவது கடன் வாங்குகிற பவர் வந்து எவ்வளோ இருக்குது, மேபி ஃப்ரம் பேங்க் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அவங்களோட பவர் என்ன அப்படின்றத இந்த ஏஓஏல நம்ம ஸ்டேட் பண்ணியிருக்கணும். ரூல்ஸ் ரிகார்டிங் த அப்பாயின்மெண்ட், ரெனிமரேஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் டைரக்டர்ஸ், எப்படி வந்து நம்ம டைரக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ண போகிறோம், எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம், அவங்க சரியாக வேலை செய்யலை அப்படின்னா அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அவங்களுக்கு எவ்வளோ ரெனிமரேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் வந்துட்டு நம்ம ஸ்டேட் பண்ணோம். ரெனிமரேஷன் அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் சேலரி ஆர் கமிஷன் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொசீஜர் ஃபார் கண்டக்டிங் ப்ராக்சிஸ், குவாரம் அண்ட் மீட்டிங். ப்ராக்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களால மீட்டிங்க்கு வர முடியல அப்படின்னா அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அத்தாரிட்டி கொடுத்துருப்பாங்க, எனக்கு பதிலாக நீ போய் மீட்டிங் அட்டன் பண்ணு அப்படின்ற அத்தாரிட்டி கொடுத்துருப்பாங்க. டு ரெப்ரசன்ட் சம் ஒன் எல்ஸ், தி அத்தாரிட்டி டு ரெப்ரசன்ட் சம் ஒன் எல்ஸ், அவங்க தான் வந்து ப்ராக்சி. சரிங்களா. நெக்ஸ்ட்டு குவாரம்னா வந்துட்டு மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் டு பி ப்ரெசன்டட் இன் த மீட்டிங். ஒரு மீட்டிங்கில் மினிமம் எத்தனை மெம்பர்ஸ் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க, அந்த மினிமம் நம்பர் தான் வந்துட்டு குவாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மீட்டிங்ஸ் உங்களுக்கு தெரியும், பிஸ்னஸ் மீட்டிங்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் கன்சர்னிங் கீப்பிங் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஆடிட்ஸ். அதாவது புக்ஸ் அண்ட் ஆடிட்ஸ்னால் புக் கீப்பிங், அதாவது அக்கௌண்ட்ஸ் எப்படி நம்ம கீப் பண்ண போகிறோம், எப்போ வந்து ஆடிட் பண்ணுவாங்க, இயர்லி ஒன்ஸா இல்லை ஹாஃப் இயர்லி ஒன்ஸா ஆடிட் ப்ராசஸ் வந்து கம்பெனி, இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி. நெக்ஸ்ட் வந்து சீல் ஆஃப் அ கம்பெனி. சீல் ஆஃப் அ கம்பெனி வந்துட்டு பர்டிகுலராக அந்த கம்பெனிக்கு அப்படின்ற ஒரு யூனிக் சீல் வந்து இருக்கணும், அந்த சீலை வந்துட்டு இதில் ஸ்டேட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் ரிகார்டிங் த வைண்டிங் அப் ஆஃப் அ கம்பெனி. அட் லாஸ்ட் கம்மிங் டு அன் எண்ட், வைண்ட் அப் பண்ணும்போது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றத முன்னாடியே வந்துட்டு இந்த ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷனில் ஸ்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து கண்டென்ட் ஆஃப் ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராஸ்பெக்டஸ். ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பேம்ப்ளெட் சொல்ல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் சேர போகிறோம் புதுசாக அப்படின்னா, அந்த ஸ்கூலில் சேர்றதுக்கு நம்மளுக்கு எதை பார்த்தா அந்த ஸ்கூலோட அவுட்லுக் தெரியும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பேம்ப்ளெட் வந்து கொடுப்பாங்க. ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும். இப்போ ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட வந்து 100% ரிசல்ட் இருக்குது, எங்ககிட்ட வந்து இத்தனை லைப்ரரிஸ் இருக்குது, இவ்வளோ லேப்ஸ் இருக்குது, எங்கள் ஸ்கூல் கிரவுண்ட் வந்து இவ்வளோ பெருசு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பண்ணுறோம், பசங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்டேட் பண்ணி ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த பார்த்தாலே ஸ்கூலுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போது அந்த ஸ்கூலோட வேல்யூ தெரிஞ்சு அட்மிஷன்ஸ் வந்து வருவாங்க. அதே மாதிரி தான் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட வந்து இவ்வளோ கோர்சஸ் வந்து இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஈவினிங் காலேஜ் இருக்குது, டே காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு அந்த ப்ராஸ்பெக்டஸ்லேயே ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது என்னவா ஆக்ட் பண்ணும் அப்படின்னா, இட் இஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் இன்வைட்டிங் த பப்ளிக். அதே மாதிரி ஒரு கம்பெனி பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட நேம் என்ன, அட்ரஸ் என்ன, எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அசெட் இருக்குது அப்படின்றத இந்த ப்ராஸ்பெக்டஸ்லேயே வந்து ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அக்கார்டிங் டு செக்ஷன் 236 of the Companies Act, any document inviting the public to buy its shares or debenture comes under the definition of prospectus. It also applies the advertisement inviting deposit from the public. So public கிட்ட வந்து டெபாசிட் வாங்கிறதுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாகவும் வந்துட்டு இதை பார்க்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராஸ்பெக்டஸ். நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ்.
prospectus is the only window through which a prospective investors can look into the soundness of a company venture. Hence it must specify at least the following matters as per schedule 2. ஸோ இப்போ நம்ம இது வந்து ஒரு விண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா வெளியே இருந்துகிட்டே அந்த ஷோரூமை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து நான் அடுக்கி வச்சுருக்க அந்த விதத்தில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதுக்குள்ளே இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து விண்டோ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராஸ்பெக்டஸை பார்த்தாலே வந்துட்டு உள்ள கம்பெனிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஒரு கம்பெனியோட சவுண்ட்னஸ் தெரிஞ்சிடும், அவங்களோட கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி அண்ட் அவங்க எவ்வளோ வந்துட்டு ப்ராஃபிட்ஸ் வந்து பார்க்குறாங்க அது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அதனால இந்த ப்ராஸ்பெக்டஸை வந்து ஒரு விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வழியாக பார்த்தோம் அப்படின்னா கம்பெனிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்படி பார்க்கறதுக்கு இந்த ப்ராஸ்பெக்டஸ்குள்ளே அட்லீஸ்ட் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இட் இஸ் அக்கார்டிங் டு ஷெட்யூல் 2 of Companies Act. சரிங்களா. The prospectus contains the main objective of a company. கம்பெனி எதுக்காக இருக்குது அப்படின்ற மெயின் ஆப்ஜெக்டிவ், த நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த சிக்னேட்டரிஸ் ஆஃப் அ மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். மெமோரண்டமில் நம்ம பார்த்தோம் இல்லையா சிக்னேச்சர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 7 members ஃபார் பப்ளிக் கம்பெனி அண்ட் மினிமம் 2 members ஃபார் ப்ரைவேட் கம்பெனி. அந்த மெம்பர்ஸோட சிக்னேச்சர் இந்த ப்ராஸ்பெக்டஸ்லேயும் வந்து இருக்கணும். அண்ட் தி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்டு பை தெம், அவங்க எவ்வளோ ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க கம்பெனிலேருந்து அப்படின்ற டீட்டெயில்ஸும் இந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கணும். நேம், அட்ரஸ் அண்ட் ஆக்குபேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜிங் டைரக்டர்ஸ். கம்பெனியோட டைரக்டர்ஸ்னால் யார் அப்படின்னா அவங்க தான் மேனேஜர்ஸ், அவங்க தான் வந்து பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜிங் டைரக்டர்ஸோட நேம், அட்ரஸ். நெக்ஸ்ட் வந்து நம்பர் அண்ட் கிளாஸஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டெபெஞ்சர் இஷ்யூஸ். ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க, டெபெஞ்சர் எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த ப்ராஸ்பெக்டஸில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். த குவாலிஃபிகேஷன், ஷேர் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் கம்பெனி. கம்பெனியோட டைரக்டர்ஸ் எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுற சில ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அப்படின்றத இந்த ப்ராஸ்பெக்டஸில் ஸ்டேட் பண்ணியிருக்கணும். த நம்பர், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் த டாக்குமெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் டெபெஞ்சர் which within the 2 preceding year have been agreed to be issued other than cash. ஸோ ப்ரிசீடிங் இயர் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர், இந்த கரண்ட் இயர்லேருந்து முன்னாடி இருக்க இயர்ஸ், அப்போ வந்துட்டு எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த ப்ராஸ்பெக்டஸில் ஸ்டேட் பண்ணியிருக்கணும். த நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த வெண்டார்ஸ் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி அக்வயர்ட் பை த கம்பெனி அண்ட் த அமௌண்ட் பெய்ட் ஆர் டு பி பெய்ட். கம்பெனியோட ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கவங்க அவங்களோட நேம், அட்ரஸ், அவங்க எவ்வளோ பே பண்ணாங்க, இன்னும் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கணும். பர்டிகுலர்ஸ் அபவுட் த டைரக்டர்ஸ், செக்ரட்டரிஸ் அண்ட் ட்ரெஷரர் அண்ட் தேர் ரென்யூமரேஷன். ஸோ இவங்க 3 பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ், டைரக்டர்ஸ்னால் யாருன்னு சொல்லிட்டு இந்த பர்சன் ஹூ மேக் பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் அவங்க தான் வந்து டைரக்டர்ஸ். செக்ரட்டரிஸ் வந்துட்டு இவங்களோட வேலை என்ன அப்படின்னா டே டு டே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து ரன் பண்ணுறது இவங்களோட வேலை. கம்ப்ளீட் ரெக்கார்டு வந்து வச்சுருக்கணும். செக்ரட்டரி கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து டே டு டே கம்பெனி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற ஃபுல் ரெக்கார்ட்ஸ் வந்து இவங்க வச்சுருக்கணும். அண்ட் ட்ரெஷரர்ஸ் வந்து ஃபினான்ஷியல் ஆஃபீஸர்ஸை தான் வந்துட்டு ட்ரெஷரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தேர் ரென்யூமரேஷன், அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்றதையும் இந்த ப்ராஸ்பெக்டஸில் ஸ்டேட் பண்ணியிருக்கணும். த அமௌண்ட் ஃபார் த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஷேர் வாங்குறாங்க அப்படின்னா அதோட மினிமம் அமௌண்ட் என்ன அப்படின்றதையும் வந்துட்டு ஸ்டேட் பண்ணியிருக்கணும். இஃப் த கம்பெனி கேரிங் ஆன் பிஸ்னஸ், த லென்த் ஆஃப் த டைம் ஆஃப் சச் பிஸ்னஸ், என்ன பிஸ்னஸ் அந்த கம்பெனி பண்ணுது, அதோட டைம் பீரியட் என்ன. இப்போ ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, இந்த டைம் பீரியட்குள்ளே ஒரு வெஞ்சர் நம்ம முடிக்கணும், ஒரு பிஸ்னஸ் முடிக்கணும் அப்படின்னா அந்த டைம் பீரியட் என்ன அப்படின்றத இந்த ப்ராஸ்பெக்டஸில் ஸ்டேட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட், எஸ்டிமேட்டட் அமௌண்ட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்னால் வந்துட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் இன்கார்பரேஷன், இனிஷியல் ஸ்டேஜில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அவங்க பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸ், லோகோ எக்ஸ்பென்சஸ், அமௌண்ட் பெய்ட் ஃபார் ஸ்டாம்ப் டியூட்டிஸ், அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்துட்டு
என்ன அப்படின்றது எஸ்டிமேட்டட் அமௌண்ட் ஆஃப் preliminary expenses இதில் ஸ்டேட் பண்ணியிருக்கணும். நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ஆடிட்டர்ஸ், பேங்கர்ஸ் அண்ட் solicitors ஆஃப் அ கம்பெனி. ஆடிட்டர்ஸ்னால் தெரியும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஏ படித்தவங்க ஆடிட்டர்ஸ். அவங்களோட நேம் அண்ட் அட்ரஸ், அந்த கம்பெனியோட ஆடிட்டர், யாரோ ஒரு ஆடிட்டரில் அந்த கம்பெனிக்கு யார் ஆடிட் பார்க்குறாங்களோ அந்த ஆடிட்டர். பேங்கர்ஸ், எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இருக்குது, அந்த பேங்க் ஆஃபீஸர்ஸோட அட்ரஸ், நேம். ஏன்னா வந்துட்டு பப்ளிக் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது கம்பெனி மேலே வந்து டவுட் வந்துச்சு அப்படின்னா அவங்க யாரை போய் அப்ரோச் பண்ணுறது, அதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் வந்து solicitors அப்படின்னா யார் அப்படின்னா லீகல் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க. இப்போ அந்த கம்பெனியோட உயிலெல்லாம் எழுதணும் இல்லையா, அதுக்காக ஒரு பர்சன், லீகலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்க ஒரு பர்சன். அண்ட் எல்லா லீகல் ஆக்டிவிட்டீஸுமே வந்துட்டு இவங்க தான் பார்த்துப்பாங்க, இந்த சாலிசிட்டர் ஆஃப் அ கம்பெனி. ஸோ அவங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் வந்து இந்த ப்ராஸ்பெக்டஸில் ஸ்பெசிஃபை பண்ணி இருக்கணும். டைம் அண்ட் பிளேஸ் வேர் காப்பீஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ் மே பி இன்ஸ்பெக்டட். எப்போல்லாம் வந்துட்டு இந்த பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கட்டும், கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட், இதெல்லாம் வந்துட்டு எப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எந்த இடத்துல இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் இந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கணும். The auditor's report so submitted must deal with the profit and loss of the company for each year of 5 financial years immediately preceding the issue of prospectus. Prospectus இப்போ புதுசாக வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரிசீடிங் இயர்ஸில் இருக்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதோட ரிப்போர்ட்ஸ், ஆடிட்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ப்ராஸ்பெக்டஸில் வந்து கிளியராக அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட், இஃப் எனி ப்ராஃபிட் ஆர் ரிசர்வ் ஹேஸ் பீன் கேபிட்டலைஸ்டு, ப்ராஃபிட்டை வந்து திரும்பியும் வந்துட்டு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்துட்டு கேபிட்டலைஸ்டு, அதர் கேபிட்டலைஸ்டுன்னு சொல்லுவாங்க. ரிசர்வ்னால் வந்துட்டு தேக்கி வச்சிருக்க, ரிசர்வ்னா என்ன, சேர்த்து வச்சிருக்க அமௌண்ட், சரிங்களா. ஸோ அந்த அமௌண்ட்டை திரும்பியும் இன்வெஸ்ட் பண்ணுறது. எய்தர் ப்ராஃபிட் ஆர் ரிசர்வ் எதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணாலும் த பர்டிகுலர்ஸ் ஆஃப் சச் கேபிட்டலைசேஷன் will be stated in the prospectus. ஸோ இவ்வளவும் வந்துட்டு இந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த கண்டென்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸில் நீங்கள் இதெல்லாம் கூட சொல்லணுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இருந்தால் தான் ஒரு கம்பெனியோட சவுண்ட்னஸை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அவங்களோட கெப்பாசிட்டி என்ன, அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களோட கம்பெனியை வந்துட்டு வெல்லாக வந்து வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து MOA அண்ட் AOA அண்ட் ப்ராஸ்பெக்டஸோட எக்ஸ்பிளனேஷன். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ guys, have a happy day.